அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே பதிவாளர் மற்றும் கிராம சேவகர் போட்டி பரீட்சைக்கான வினாவிடைகள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, இலங்கையில் இந்த ஆண்டு நிறைவடைந்த சனத்தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டம் அதிக சனத்தொகை கொண்ட மாவட்டமாக பதிவாகியது? இலங்கையில் இந்த ஆண்டு நிறைவடைந்த சனத்தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டம் அதிக சனத்தொகை கொண்ட மாவட்டமாக பதிவாகியது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு, கம்பகா, முல்லைத்தீவு, குருநாகல் போன்ற மாவட்டங்கள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் அதிக சனத்தொகை குறைந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் தான் இலங்கையில் அதிக சனத்தொகை குறைந்த மாவட்டம். 1,22,000 பேர் மக்கள் இந்த மாவட்டத்திலே இருக்கின்றார்கள். இதுதான் இலங்கையினுடைய அதிகுறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டம், அதிகுறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டமாக காணப்படுகின்றது. வட மாகாணத்திலே நிலப்பரப்பினுடைய அடிப்படையில் இது ஒரு பெரிய மாவட்டமாகவும், சிறிய மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம். நிலப்பரப்பு அடிப்படையில் சிறிய மாவட்டம் யாழ்ப்பாணம். வட மாகாணத்தில் நிலப்பரப்பினுடைய அடிப்படையில் பெரிய மாவட்டமாகவும் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகிறது. அதே நேரம் சனத்தொகையில் குறைந்த மாவட்டமாகவும் இலங்கையில் 25 மாவட்டங்களில் சனத்தொகை குறைந்த மாவட்டமாக இது முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகிறது. அதாவது 1,22,000 பேர் மக்களை இந்த மாவட்டம் கொண்டிருக்கின்றது. அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு மாவட்டம் சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம். இலங்கையுடைய மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டமாக விளங்குவது தான் கொழும்பு. அதே நேரம் இந்த குருநாகல் மாவட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் அதிக பிரதேச செயலகங்களை கொண்ட மாவட்டம். இலங்கையில் அதிக பிரதேச செயலகங்களை கொண்ட மாவட்டமாக இந்த குருநாகல் மாவட்டம் காணப்படுகிறது. கம்பகா மாவட்டம்தான் இலங்கையில் இந்த ஆண்டு நிறைவடைந்த சனத்தொகை கணக்கெடுப்பின்படி அதிக சனத்தொகையை கொண்ட மாவட்டமாக பதிவாகி இருக்கின்றது இந்த மாவட்டம் கம்பகா மாவட்டம். ஆகவே இதுக்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாகும். இரண்டாவது கேள்வி, பதிவாளர் திணைக்களம் தற்போது எங்கு உள்ளது? பதிவாளர் திணைக்களம் தற்போது எங்கு உள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவாளர் திணைக்களமானது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறப்பு, பிறப்பு, விவாகம் போன்ற பதிவுகளை மேற்கொள்வதற்காக இந்த பதிவாளர் திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பதிவாளர் திணைக்களமானது முதலிலே கொழும்பில் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கொழும்பில் உள்ளது. தற்போது அனுராதபுரத்தில் இந்த பதிவாளர் திணைக்களம் தற்போது காணப்படுவது அனுராதபுரம். ஆகவே இதுக்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் புலனறுவை மாவட்டம், அதாவது மிகப்பெரியதும், அதாவது இலங்கையினுடைய மிகப்பரப்பில் அதிக நிலப்பரப்பை கொண்ட மாகாணம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வடமத்திய மாகாணம் தான் இலங்கையினுடைய நிலப்பரப்பில் அதிக நிலப்பரப்பை கொண்டது. அனுராதபுரம் மற்றும் இந்த புலனறுவை மாவட்டம் ரெண்டும் வடமத்திய மாகாணத்துக்குள் இருக்கின்ற அதிக நிலப்பரப்பை கொண்ட மாவட்டமாக காணப்படுகிறது. இலங்கையுடைய அதிக நிலப்பரப்பை கொண்ட மாவட்டமாக காணப்படுவது இந்த 2 மாவட்டம். இந்த மாவட்டமானது இலங்கையினுடைய மிக பெரியதும் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டதுமான விவசாய உற்பத்தியினை பொதி செய்கின்ற தொழிற்சாலை ஒன்று இந்த மாவட்டத்திலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய மிக பெரியதும் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டதுமான விவசாய உற்பத்தியினை பொதி செய்யும் தொழிற்சாலை ஒன்று இந்த புலனறுவை மாவட்டத்திலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது சம்பந்தமான வினாக்களும் கேள்வியிலே வரலாம். ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை தற்போது அனுராதபுரத்தில் இருக்கின்றது இந்த பதிவாளர் திணைக்களம். ஆகவே முதலாவது விடை. மூன்றாவது கேள்வி, உலகில் 3வது தேயிலை ஏற்றுமதி நாடாக விளங்குவது? உலகில் 3வது தேயிலை ஏற்றுமதி நாடாக விளங்குவது எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. உலகில் 1வது தேயிலை உற்பத்தி நாடு என்று பார்த்தோம்னா சீனா. அது 48% உற்பத்தியை கொடுக்கின்றது. உலகில் 1வது தேயிலை உற்பத்தி நாடு என்று பார்த்தோம் முதன்மை வகிக்கின்ற நாடு சீனா. 48%
தேயிலை உற்பத்தியை அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதே போன்று ஆசியாவில் தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கிற நாடு தான் இந்தியா. ஆசியாவில் தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கிற நாடு. உலகில் 3வது தேயிலை ஏற்றுமதி நாடாக விளங்குவது இலங்கை. ஆகவே சரியான விடை 4வது விடை தான் சரியான விடை. 4வது கேள்வி, சார்க் நாடுகளிடையே முதல் சனத்தொகை கணக்கெடுப்பினை நடாத்திய நாடு என கேட்கப்பட்டிருக்கின்றது. சார்க் நாடுகளிடையே முதல் சனத்தொகை கணக்கெடுப்பினை நடாத்திய நாடு. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாலைதீவு, ஆப்கானிஸ்தான், இலங்கை, பூட்டான் போன்ற நாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாலைதீவு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சார்க் நாடுகளில் அதிக எழுத்தறிவு வீதம் கூடிய நாடாக விளங்குவதுதான் மாலைதீவு. ஆப்கானிஸ்தான் கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு. கல்வி அறிவு வீதம் குறைந்த நாடு. அதே நேரம் இந்த மகிழ்ச்சி உலகிலே மிகவும் மகிழ்ச்சி குறைந்த நாடுன்னு சொல்லுவார்கள். உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சி குறைந்த நாடு ஆப்கானிஸ்தான். மகிழ்ச்சி கூடிய நாடு பின்லாந்து, குறைந்த நாடு ஆப்கானிஸ்தான். சார்க் நாடுகளிடையே முதல் சனத்தொகை கணக்கெடுப்பு நடாத்திய நாடு என்று பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை. 1871ஆம் ஆண்டு முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பை நடாத்தியது இலங்கை. அடுத்தது பூட்டான். இது மிக குறைந்த சனத்தொகை அடர்த்தியை கொண்ட சார்க் நாடு. மிக குறைந்த சனத்தொகை அடர்த்தியை கொண்ட ஒரு சார்க் நாடு தான் இந்த பூட்டான். ஆகவே இதுக்குரிய சரியான விடை இலங்கை. 3வது விடை அதுக்குரிய சரியான விடையாகும். 5வது கேள்வி, நாட்டின் 15வது சனத்தொகை கணக்கெடுப்பின்படி சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம் எதென்று கேட்டிருக்காங்க. சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம். நாட்டினுடைய 15வது சனத்தொகை கணக்கெடுப்பின்படி சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம். புள்ளி விவர தகவல்களின்படி நாட்டில் அதிக கல்வி வலயங்களை கொண்ட ஒரு மாவட்டமாக விளங்குவது தான் அம்பாறை மாவட்டம். புள்ளி விவர தகவலின்படி நாட்டில் அதிகூடிய கல்வி வலயங்களை கொண்டு காணப்படுகின்ற ஒரு மாவட்டம் அம்பாறை மாவட்டம். அதே நேரம் இந்த சனத்தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையில் சனத்தொகை குறைந்த மாகாணமாக இருக்கிறது வடக்கு மாகாணம். சனத்தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையில் குறைந்த மாகாணம் வடக்கு மாகாணம் தான் சனத்தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த மாகாணமாக காணப்படுவது. நாட்டினுடைய 15வது சனத்தொகை கணக்கெடுப்பின்படி சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் விளங்குது. ஆகவே 3வது விடையாகும். 6வது கேள்வி, தற்போதைய பிரதமர் நாட்டின் எத்தனையாவது பெண் பிரதமர் ஆவார்? தற்போதைய பிரதமர் நாட்டின் எத்தனையாவது பெண் பிரதமர் ஆவார்? இலங்கை நாட்டினுடைய முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இதுதான் நாட்டினுடைய முதலாவது பெண் பிரதமர். 2வது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க, இவர் ஒரு சிறிது காலம் பிரதமராக வகித்தவர். தற்போது இருக்கின்ற பிரதமர் தான் நாட்டினுடைய 3வது பெண் பிரதமர் கருணி அமரசூரிய. தற்போதைய நாட்டினுடைய கல்வி அமைச்சராகவும் இவர் கடமையாற்றுகின்றார். தற்போதைய கல்வி அமைச்சர், நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிறார். அதிக தடவைகள் நாட்டில் பிரதமர் பதவியை வகித்தவர் ரணில் விக்ரமசிங்கே தான். அதிக தடவை நாட்டில் பிரதமர் பதவியை வகித்தவர் 4 தடவை வகித்திருக்கிறார். ஆகவே இதற்குரிய சரியான விடை பெண் பிரதமர் 3வது. ஆகவே 3வது விட இதற்குரிய சரியான விடையாகும். 7வது கேள்வி, தற்போது இலங்கையின் வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாடு என கேட்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையின் வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாடு என கேட்கப்பட்டிருக்கின்றது. அது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா நாங்கள் பார்த்தோம் உலகில் மிக உயரமான ரயில் பாதைகளை நிர்மாணிக்கின்ற ஒரு நாடாக இந்த இந்தியா காணப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா சீனா. அப்போ சீனா தான் தற்போது இலங்கையில் வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒரு நாடாக சீனா. இந்த சீனா தற்போது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னணி வகிக்கிற ஒரு ஆசிய நாடாக இது காணப்படுகிறது. அதே நேரம் உலகில் மிக நீளமான சுரங்கப்பாதையை நிர்மாணிக்கிற ஒரு நாடாகவும் இது காணப்படுகிறது.
உலகில் மிக நீளமான சுரங்கப்பாதையினை நிர்மாணிக்கிற ஒரு நாடாகவும் இந்த சீனா காணப்படுகிறது. 2025 ஆண்டு இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடையை வழங்குவதற்கு உதவி வழங்கிய ஒரு நாடாக சீனா காணப்படுகிறது. ஆகவே சரியான விடையும் 4வது விடை தான். இந்த கேள்விக்குறி சரியான விடை 4வது விடை சீனா. அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் ஜப்பான் குழந்தை பிறப்பு வீதம். தற்போது குழந்தை பிறப்பு வீதம் வேகமாக குறைவடைந்து வருகின்ற ஒரு நாடாக ஜப்பான் காணப்படுகிறது. மிக வேகமாக குறைவடைந்து வருகின்ற ஒரு நாடாக காணப்படுகிறது தான் ஜப்பான். 8வது கேள்வி, பதிவாளர் திணைக்களம் யாருடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது? இந்த பதிவாளர் திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டது பிறப்பு, இறப்பு, விவாகம் போன்ற பதிவுகளை மேற்கொள்வதற்காக. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த பதிவாளர் திணைக்களம் இலங்கையில் உருவாக்கப்பட்டது. 4வது விடையாகும். 9வது கேள்வி, இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கை தரவுகளின்படி 2024 படி இலங்கையினுடைய மொத்த பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. இலங்கையினுடைய மொத்த பரப்பளவு 67,240 சதுர கிலோமீட்டர் தான் இலங்கையினுடைய மொத்த பரப்பளவு. ஆகவே 2வது விடையாகும். இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்வையிடுகின்ற உலக பாரம்பரிய சின்னம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்வையிடுகின்ற உலக பாரம்பரிய சின்னம் இப்போ சிகிரியா தான் இந்த இலங்கையினுடைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்வையிடுகின்ற ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக காணப்படுகிறது. அண்மையிலே உலகிலே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நகரமாக சர்வதேச ரீதியில் பேசப்படுகின்ற ஒரு இடமாக இந்த சிகிரியா காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பின்னவலைன்றது. இது பின்னவலைன்றது அண்மையில் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய இலங்கையினுடைய மிகப்பெரிய யானைகள் சரணாலயம் தான் இந்த பின்னவலைன்றது. அதே போன்று குளியாப்பட்டி என்று இருக்கிறது இலங்கையினுடைய தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான கொரிய அரசாங்கத்தால் நிதியுதவி வழங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வியல் கல்லூரி தான் இந்த குளியாப்பட்டிய கல்வியல் கல்லூரி. ஆகவே சரியான விட 1வது விட தான் இதுக்குரிய சரியான விட. 11வது கேள்வி, சமீபத்திய உலகளாவிய தேயிலை தரவுகளின்படி உலகில் தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு. சமீபத்திய உலகளாவிய தேயிலை தரவுகளின்படி உலகில் தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கிற நாடு 48% முன்னணி வகிக்கு 48% முன்னணி வகிக்கு. சீனா தான் இந்த தேயிலை உற்பத்தியில் உலகளாவிய ரீதியில் முன்னணி வகிக்கிற நாடு சீனா. 4வது விடை அதுக்குரிய சரியான விடையாகும். 12வது கேள்வி, இந்த வருடம் உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறிய தென் அமெரிக்க நாடு என்று கேட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்காவை பார்த்தோம்னா உலகளாவிய வரி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய நாடு. அமெரிக்கா உலகளாவிய வரி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிய நாடாக காணப்படுவதுதான் அமெரிக்கா. சீனா ஒரே மாகாணம் ஒரே கொள்கை உற்பத்தியினை கடைப்பிடிக்கிற ஒரு நாடு. ஒரே மாகாணம் ஒரே கொள்கை என்ற உற்பத்தியினை கடைப்பிடிக்கிற ஒரு நாடாக இது காணப்படுகிறது. அதே போன்று மொத்த சனத்தொகையில் இளவயதினரை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக விளங்குவதுதான் இந்தியா. இந்த வருடம் உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறிய தென் அமெரிக்க நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 4வது விட அர்ஜென்டினா தான் அதுக்குரிய சரியான விடையாகும். 4வது. 13வது கேள்வியை பாருங்கள். மாலைதீவு நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியின் பெயர். மாலைதீவு நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதியின் பெயரை கேட்டிருக்கான். திரௌபதி முர்முன்றது இந்திய நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி. விளாதிமிர் புட்டின் ரஷ்ய நாட்டினுடைய ஜனாதிபதி. புட்டின் ரஷ்ய நாட்டினுடைய தற்போதைய ரஷ்ய நாட்டினுடைய ஜனாதிபதி தான் விளாதிமிர் புட்டின். ஜெலன்ஸ்கி என்றது உக்ரைன் நாட்டினுடைய ஜனாதிபதி. முகமட் முயிஸ் என்றது தான் மாலைதீவு நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி. ஆகவே 3வது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடையாகும்.
14வது கேள்வி, முதலாக செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் முதல் மருத்துவமனையை நிர்மாணித்த நாடு. முதல் மருத்துவமனையினை நிர்மாணித்த நாடு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. உலகில் முதலாக செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படும் முதல் மருத்துவமனையினை நிர்மாணித்த நாடு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. சீனா தான் இதுக்குரிய சரியான விட. இந்த உலகிலே முதல் முறையாக ரோபோக்களை வைத்து மரதனோட்ட போட்டியை நடாத்திய முதல் ஆசிய நாடு கூட சீனா தான். ஆழ்கடலில் கீழ் ஆய்வு மையத்தினை ஆழ்கடலின் கீழ் ஆய்வு மையத்தினை அமைக்க உலகத்தில் முதலாவது நாடு அமைக்கும் முதலாவது நாடு கூட இந்த சீனா தான். இலங்கைக்கு மிகப்பெரிய முதலீட்டாளர் நாடுன்னு சொல்லுவார். இலங்கையின் மிகப்பெரிய முதலீட்டாளர் நாடும் கூட சீனா தான். ஆகவே சரியான விடை 4வது விடை தான் இதற்குரிய சரியான விடை. 15வது கேள்வி, மாவட்ட பதிவாளர் பிரிவு எத்தனை பிரதேச செயலகங்களில் நடைபெறுகின்றது. மாவட்ட பதிவாளர் பிரிவு இலங்கையில் 332 பிரதேச செயலகங்களில் இது நடைபெறுகின்றது. ஆகவே 4வது விடையாகும். 16வது கேள்வி, சமீபத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் வறுமை ஒழிப்பிற்காக முன்வைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர். பிரஜா சக்தி தான் இந்த வறுமை ஒழிப்புக்காக முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆகவே 2வது விடையாகும். தற்போது இலங்கை நீண்டகால பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு உதவும் வங்கி எதென கேட்டிருக்கார். இலங்கையினுடைய தற்போது நீண்டகால பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு உதவும் வங்கி உலக வங்கி. இலவச கல்வியை நவீனமயப்படுத்துவதற்கு நிதியுதவி வழங்கிய ஒரு சர்வதேச வங்கி. இலங்கைக்கு இலவச கல்வியை நவீனமயப்படுத்துவதற்காக நிதியுதவி வழங்கிய ஒரு சர்வதேச வங்கியாக கூட இந்த உலக வங்கி காணப்படுகிறது. ஆகவே சரியான விடை 1வது விடை. பனாகடுவ செப்பேட்டுடன் தொடர்புடைய மன்னன் யாரென கேட்கப்பட்டிருக்கிறது. பனாகடுவ செப்பேட்டுடன் வசவன் இருக்கின்றது. நீர்ப்பாசனத்திற்காக அதிக குளங்களை கட்டினான். 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்த மன்னன். அதே போன்று பண்டுகாவியன் இலங்கையினுடைய முதல் அரசன். அனுராதபுரத்தை தலைநகரமாக ஆட்சி செய்த முதல் மன்னன் பண்டுகாவியன். தேவநம்பியதீசன் இலங்கையினுடைய முதல் பௌத்த மன்னன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த முதலாம் விஜயபாகு மன்னன் தான் இந்த பனாகடுவ செப்பேட்டுடன் தொடர்புடைய மன்னன். இந்த பனாகடுவ செப்பேடானது புலனறுவையில் இது காணப்படுகிறது. இது இந்த மன்னனுடைய சிறு பராயத்தில் இந்த மன்னனுக்கு உதவி செய்த ஒரு அரச அதிகாரியை பற்றி தான் இந்த பனாகடுவ செப்பேட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பனாகடுவ செப்பேடு முதலாம் விஜயபாகு மன்னனோடு தான் இது தொடர்பட்டிருக்கின்றது. ஆகவே சரியான விடை 1வது விடை. 19வது கேள்வி, ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவும் வங்கி எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவும் வங்கி உலக வங்கி. உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு அதிகமாக கடன் உதவியை வழங்குகிற ஒரு வங்கி உலக வங்கி. அதாவது இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி தான் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவுகிற வங்கியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி காணப்படுகிறது. குறிப்பாக மத்திய வங்கி ஆண்டறிக்கை தருவும்படி 2024ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கை தருவும்படி இலங்கைக்கு அதிக கடன் வழங்கிய ஒரு வங்கியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி விளங்குகின்றது. 2வது விட. இலங்கை வங்கி இந்த வருடம் இலங்கை வரலாற்றிலே இதுவரையும் எந்த ஒரு அரசு அல்லது தனியார் நிறுவனத்திலும் பதிவு செய்யப்படாத அதிக லாபத்தினை ஈட்டி கொடுத்த ஒரு வங்கியாக காணப்படுவதுதான் இந்த இலங்கை வங்கி. இலங்கை வரலாற்றிலே இதுவரையில் எந்த ஒரு அரசு அலுவலக தனியார் நிறுவனத்திலோ பதிவு செய்யப்படாத அளவுக்கு அதிக லாபத்தினை இலங்கைக்கு ஈட்டி கொடுத்த ஒரு வங்கியாக விளங்குவதுதான் இந்த இலங்கை வங்கி. ஆகவே சரியான விடை 3வது விடை. சரியான விடை 2வது விடை. ஆகவே இதுக்குரிய சரியான விடை 2வது விடை. ஓகே, நன்றி.